அபுல் ஃபரஜ் ஒரு பெரிய ஞானம் பெற்றவங்க. ஷேக் அப்துல் காதிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு செய்தி எனக்கு காதுல விளங்கிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்னுடைய கல்பு அதெல்லாம் கபூல் செய்யவே இல்லை. இப்படிலாம் பேச முடியுமா, இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் செய்ய முடியுமா, இதெல்லாம் சாத்தியமா என்றெல்லாம் நான் என்ன செய்யணும், அதை மறுத்துக்கிட்டே இருந்தேன். அவங்களே சொல்றாங்க, நான் மறுத்து கொண்டே இருந்தேன். ஒரு நாள் வாங்க சொல்லிட்டேன், நம்ம தொழுவு போன வேண்டிய பள்ளிவாசல் தான் ஜமாத்து நடந்துகிட்டு இருந்து, ஜமாத்தில் சேர்ந்து தொழுதுட்டேன். தொழு வைக்கிறது யாரு? ஓதுலா தான் அந்த பள்ளியில் தொழு வைக்கிறேன், அவங்க பள்ளி தான். அதெல்லாம் அவங்களுக்கு சிந்தனை இல்லை. அவருக்கு டக்குனு வந்து சேர்ந்துட்டார். ஓதுலான்னு சொன்னாங்களா, உங்களை ஒருத்தர் உதவி இல்லாமல் இந்த தொழுகையை தொழுது விட்டார், அவர் திருப்பி தொழட்டும் அப்படின்ட்டார். யாரு எவரு அப்படிலாம் சொல்லல. எவ்வளவு கண்ணியம் பேணுறாங்க. ஒரு மனிதனுடைய இஸ்ஸத் பேணப்படணும் அப்படிங்கறதுல அவுலியாக்கள் ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஒருபோதும் அவர்களை உங்களுடைய மூமியினுடைய அந்தஸ்தை இழிவுபடுத்தி விடாதேங்கிறாங்க. அப்ப நானே என்ன செஞ்ச, போயிட்டு அவங்க கையை கரம் பிடித்தது நான் தான். அதற்கு பிறகு அவர்களை விட்டு நான் விலகுவதே இல்லைங்கிறாங்க. இப்படிப்பட்ட மகத்தான பாக்கியங்களை பெறப்பட்டவர்கள் தான் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா.